நம் சமுதாயத்தில் உள்ள வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கான என்னுடைய கருத்தும் விவாதமும் சொல்ல போகிறேன். இது ஒரு தீர்வாகாது. அப்படி நீங்கள் தீர்வாக எடுத்துக்கொண்டால் சந்தோஷம், மகிழ்ச்சி. அல்லது சிந்தனையாவது செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதில் ஏதேனும் தவறு இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளவும். இதுக்கு ஒரு ரீல்ஸு, இதை தட்டி கேட்க 4 தருதலைகள். கேரளத்து சுட்டு சுட்டு தேன் சுட்டு சுட்டு நான் சுட்டு வச்சேன் புட்டு புட்டு நெய் புட்டு புட்டு. மரியாதையா போயிரு, இல்ல போலீஸ கூப்பிடுவேன். போலீஸா? என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா. എന്റെ വീട്ടിൽ അമ്മയും തങ്ങന്മാരും ഉണ്ടോടാ? ഉണ്ടോടാ നിന്റെ വീട്ടിൽ അമ്മയും വന്നു വരും? ഉണ്ടോടാ നിന്റെ വീട്ടിൽ അമ്മയും വന്നു വരും? ഉണ്ടോ? ഉണ്ടോടാ? പറ്റില്ല ക്യാമറ കാണിക്കോ? என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. உனக்கெல்லாம் அம்மா தங்கச்சி இல்லையாடா, அவங்க கூட நீ பொறக்கலையா என்று கேட்டு பேருந்தில் தன் சகோதரியை கையை வைத்து உரசியபடி பயணித்த நபரை சரமாரியாக அடித்து கேள்விகளால் துளைத்தெடுத்த இளம்பெண். என்னதான் தவறு செஞ்சிருந்தாலும் அவ்வளோ பெரிய மனுஷனை கையை நீட்டியாம அடிக்கிறது. கேரளாவில் பேருந்தில் இளம்பெண்ணின் அருகே அமர்ந்திருந்த ஆண் பயணி சில்மிசம் செய்த நிலையில் பெண்ணின் சகோதரி கன்னத்தில் அறைந்து எச்சரித்த காட்சிகள் வைரலாகி வருகிறது. கேரள அரசு பேருந்தில் 3 பேர் அமரும் வகையிலான இருக்கையில் 2 பெண்களும் ஒரு ஆணும் அமர்ந்திருந்தனர். ஆண் பயணி அவர் அருகே அமர்ந்திருந்த இளம்பெண்ணின் உடலில் தனது கையால் கொஞ்சம் கொஞ்சமாக உரசி கொண்டிருந்தார். இதை இளம்பெண் தன் அருகே அமர்ந்திருந்த சகோதரியிடம் கூறிய நிலையில் சகோதரி தனது செல்போனில் ஆணின் சில்மிஷத்தை பதிவு செய்து வைத்துவிட்டு திடீரென எழுந்து சென்றார். சம்பந்தப்பட்ட ஆணின் கன்னத்தில் பலாரென அறிந்தார். அட்டாக் பண்ணிடல போயிட்டு இருப்போம். കാണിക്കണ ക്യാമറയില് എനിക്ക് എന്റെ അനുഗ്രഹം തുറന്നോ? തുറന്നോടാ. വെള്ള കുപ്പഴം വെള്ളം ഉടുപ്പിട്ടിട്ട് വന്ന് ഇവിടെ കോപ്പറം കാണിക്കല്ലേ? കാണിക്കലടാ നീ. ഇത് കാണോ? ഇതൊക്കെ കാണോ? തെളിവെടുത്ത് വെച്ചിട്ടാണ് ഞാൻ ഇരിക്കണേ സംസാരിക്കുന്നത്. അച്ഛന്റെ പ്രായമായി പോയി. தொடர்ந்து உனது வீட்டில் அம்மாவும் சகோதரியும் இருக்கிறார்களா? தந்தையின் வயது கொண்ட உனக்கு பொது இடத்தில் இது போன்ற செயல் தேவையா? உனது கையை வைத்துள்ள எனது சகோதரியின் உடல் என்ன மெத்தையா? அது தெரிஞ்சிருச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? சரி விடு. உங்க வீட்டில் உள்ள பெண்களின் உடலை மெத்தையாக பயன்படுத்து என ஆவேசமாக திட்டி தீர்த்ததோடு அவரை எச்சரித்தார். இந்த வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ഏത് പബ്ലിക് ഫോം ആയാലും ഒരു என்ன கண்ணீர் தார தாரையாக கொட்டுகிறது? போர் என்பதால் பீதியா? பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். என்னடா நீ? கவனித்தீரா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பா. இப்பொழுதாவது கவனித்தீரா? ஒன்றும் விளங்கவில்லை. நீரெல்லாம் ஒரு அமைச்சர். எனக்கு ஒரு உண்மை
எங்கே ஆவணும் சாமி? மார்பு பகுதிக்கு அருகில் கை உள்ளது. அந்த கையை தாண்டி மார்பை தொட வேண்டிய இடத்தில் உள்ள சூழ்நிலையில் அந்த கையை தூக்கி மார்பை நன்றாக தொட ஏதுவாக வழியமைத்தது போல் எனக்கு தோன்றுகிறது. புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்லை. காலப்போக்கில் அனுபவங்கள் ஏற்பட அவங்கவுங்களுக்கே புரியும். ഒരാള് മനഃപൂർവ്വം എന്റെ ശരീരത്തിൽ സ്പർശിക്കുന്ന ഒരു വീഡിയോ, അതൊരു ആക്സിഡന്റ് അല്ല, ഒരു മിസ്അണ്ടർസ്റ്റാൻഡിംഗ് അല്ല, ഇത് മേജർ സൈക്കോളജിക്കൽ ഇഷ്യൂവും സെക്ഷൽ ബൗണ്ടറി വയലേഷനുമാണ്. അതായത് കൺസെന്റ് ഇല്ലാതെ ഒരു മനുഷ്യന്റെ ശരീരത്തിൽ തൊടാൻ ആർക്കാ അവകാശമുള്ളത്? ശരിക്കും ഇത് കാണിക്കുന്നത് എന്താണെന്നറിയോ? അയാൾക്ക് അയാളുടെ ഇമ്പൾസ് കൺട്രോൾ ചെയ്യാനുള്ള ശേഷിയില്ല, മറ്റുള്ള മനുഷ്യന്മാരോടുള്ള എമ്പതി ഇല്ല. ഇതിനൊക്കെ അപ്പുറത്ത് ആരും എന്നെ ഒന്നും ചെയ്യില്ല എന്നുള്ളൊരു മറ്റേർത്ത വിചാരില്ലേ, അതുകൊണ്ടാണ്. എന്താ വെച്ചാൽ ഞാൻ ഈ ഫസ്റ്റ് എന്റെ മുന്നിൽ നിൽക്കുന്ന ഒരു പെൺകുട്ടിക്കുള്ള ഡിസ്റ്റർബൻസ് കണ്ടിട്ട് എന്റെ ഫോണിൽ വീഡിയോ ഓൺ ആക്കി ഇങ്ങനെ പിടിച്ചു. ഈ വീഡിയോ ഓൺ ആക്കിയത് അയാൾ കണ്ടിട്ടുണ്ട്. അയാൾ അത് കണ്ടുകൊണ്ടിരിക്കെ തന്നെ അയാൾ കുറച്ച് നേരം അങ്ങനെ നിന്നു, കുഴപ്പമൊന്നുമില്ല. കുറച്ച് കഴിഞ്ഞപ്പോൾ അയാൾ പിന്നെ റിപ്പീറ്റ് ചെയ്തുകൊണ്ടിരിക്കാം. അതിനെന്താ മനസ്സിലാക്കുന്നത്? വീഡിയോ എടുത്താലും എനിക്ക് പ്രശ്നമില്ല, എങ്ങനെയായാലും പ്രശ്നമില്ല, ഞാൻ ഇയാളത് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നുള്ളത്. ഇത് കാണിക്കുന്നത് ഇയാൾ ഇതൊരു പാറ്റേൺ ആയിട്ട് കണ്ടിന്യൂ ചെയ്യുന്നുണ്ട് എന്നുള്ളതാണ്. എന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ അയാളുടെ ബിഹേവിയറിൽ നല്ല പ്രശ്നമുണ്ട്. ഇതൊരു മെയിലിലെ നോർമൽ ബിഹേവിയർ അല്ല, ഇൻസ്റ്റിങ്ക്റ്റും അല്ല, ടെംപ്റ്റേഷനും അല്ല. ഇതെന്താ അൺകറക്റ്റഡ് ബിഹേവിയറാണ്. സൈക്കോളജി പറയുന്നത് അൺചാലഞ്ചഡ് ബിഹേവിയർ ബിക്കം റിപ്പീറ്റഡ് ബിഹേവിയേഴ്സ്. നമ്മൾ എന്താ ചെയ്യേണ്ടത്? ഞാൻ ഇന്നലെ വീഡിയോ എടുത്ത് അയാൾക്ക് അത് പ്രശ്നമല്ല എന്ന് അയാൾ മനസ്സിലാക്കിയിട്ട് വീണ്ടും അത് റിപ്പീറ്റ് ചെയ്തത് കണ്ടിട്ട് ഞാൻ ആ വീഡിയോ പോസ്റ്റ് ചെയ്തതിന്റെ ഉദ്ദേശം എന്താണെന്ന് വെച്ചാൽ ഇത് മാക്സിമം ആളുകളിലേക്ക് എത്തിക്കുക. സൊസൈറ്റി അയാളെ ചോദ്യം ചെയ്യണം. അത് അയാളുടെ ചുറ്റുമുള്ള ആൾക്കാരും അയാളുടെ കുടുംബക്കാരും കാണണം. ഒരാൾ സ്വന്തം മനസാക്ഷിക്ക് മുമ്പിൽ അയാൾക്ക് ഒന്നും പ്രശ്നമില്ലാതെ നടക്കുന്ന ഒരാളാണ് എന്നുണ്ടെങ്കിൽ പിന്നെ അയാൾ മാന്യത കാണിക്കുന്നത് അയാൾ ജീവിക്കുന്ന സൊസൈറ്റിക്ക് മുമ്പിലും അയാളുടെ ചുറ്റുമുള്ള കുടുംബത്തിന് മുമ്പിലും. അപ്പൊ ഈ കുടുംബം അത് അറിഞ്ഞു എന്നറിയുമ്പോഴും സൊസൈറ്റി അത് അറിഞ്ഞു എന്നറിയുമ്പോൾ മാത്രമാണ് ഇവർ ഈ ബിഹേവിയർ ചേഞ്ച് ചെയ്യാൻ പോകുന്നുള്ളൂ. അതാണ് ഞാൻ ആ വീഡിയോ ഷെയർ ചെയ്തുകൊണ്ട് ഉദ്ദേശിച്ചത്. ആ സാധനം സൊസൈറ്റി നോർമലൈസ് ചെയ്യുന്നത് കൊണ്ട് എന്താ ഉണ്ടാവുന്നത് എന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ അയാൾ ഒരിക്കലും അത് ചേഞ്ച് ചെയ്യാൻ പോകുന്നില്ല. ഇങ്ങനെയാണെങ്കിലും വിക്ടിമിനെ മാത്രം ദോഷിക്കാൻ ഇവിടെ ആളുകളുള്ളൂ എന്ന് പറഞ്ഞിട്ട് അയാൾ ആ സാധനം റിപ്പീറ്റ് ചെയ്തുകൊണ്ടേയിരിക്കും. ഇതൊരു ചെറിയ തെറ്റല്ല, ജോക്കും അല്ല, അറ്റൻഷൻ സീക്കിങ്ങും അല്ല. ഇതൊരു മേജർ സൈക്കോളജിക്കൽ ആൻഡ് സോഷ്യൽ ഇഷ്യൂ ആണ്. സൊസൈറ്റിയും കുടുംബവും അറിഞ്ഞ് അയാളുടെ ബിഹേവിയർ, ഇത്തരം ആൾക്കാരുടെ ബിഹേവിയർ തിരുത്താനാണ് ശ്രമിക്കേണ്ടത്. എനിക്കിപ്പോൾ ഈ വീഡിയോ കണ്ടിട്ട് ഇതിന്റെ റിയാക്ഷനും ഇതിന്റെ റെസ്പോൺസൊക്കെ കണ്ടിട്ട് തോന്നുന്നത് ഇയാളേക്കാൾ ഭയങ്കര കൗൺസിലിംഗ് കൊടുക്കേണ്ടത് നമ്മുടെ സൊസൈറ്റിക്കാണ്. அது கிடக்கட்டும். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரைய பார்த்தாலே சொல்லிடுவேன். என்ன சொல்லுவ? கோச்சாரம் சரியில்லை, உன் வீட்டோட பிச்சுக்கிட்டு உன் மூஞ்சில விழுந்துடும். பொய்யான பாலியல் குற்றச்சாட்டை தெரிவித்த பெண் தற்போது கைதாகி இருக்கிறார். அவருக்கு அவருக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான குற்றம் நிரூபிக்கப்பட்டால் எப்படியும் அந்த பெண்ணுக்கு 10 ஆண்டுகள் சிறையாவது கிடைக்கும் என்று ஆட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சரவண. பாத்தியா, நான் சொல்றத கேளு, உனக்கு மிருக தோஷம். அதை வந்து எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் போய் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இது வந்து அவங்க பர்பஸாவே அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல வியூஸ் ஜாஸ்தி வரணும் அப்படிங்கிறதுக்காக பண்ண மாதிரி தான் தெரியுது இல்லையா? ஒரு மனிதரை இவ்வளவு கேவலப்படுத்தும் போது அந்த மனிதர் எந்த அளவுக்கு இதனால கஷ்டப்படுவாரு, பாதிக்கப்படுவாரு, அவர் மேல தவறு இல்லைன்னா இன்னும் எந்த அளவுக்கு அவர் மனம் கஷ்டப்படும், அதெல்லாம் கொஞ்சம் கூட தெரியாம இவங்க வெளியில வந்து சோசியல் மீடியால இந்த வீடியோவை விட்டது வந்து சரியா அப்படின்னு கொஞ்சம் சிந்திக்கணும். ஏன்னா தப்பு ஒண்ணு பிளர் பண்ணியாவது பண்ணிருக்கணும். அப்ப அவங்க எனக்கு கதை உடைச்சு உள்ள போறதுக்குள்ள தூக்கணும். என்ன பண்ண போச்சு? ஐயோ ஐயோ, அங்க பாத்தியா? அதெல்லாம் தொடாதீங்க சார். தெரியும்பா, அவளுக்கு ரொம்ப பிடிச்ச புடவை. என்கிட்ட சொல்லாம ஒரு காரியம் பண்ண மாட்டேன். லெட்டர் ஏதாவது எழுதியிருக்கேன். நீங்க ஃபாதர் என்ன என்ன இழவிடாது, ராத்திரி பூரா அழுது தீத்தாடே, அதேதான். சாரி. ஐயோ, இதான்ப்பா மிடில் கிளாஸ்ங்கிறது. பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொன்னாங்கிறதா முக்கியம். என் புத்தியை ஜோட்டா அடிக்கணும். தூங்குறானேன்னு சரியா விட்டு போன பாரு, அழகா பாரு, வேணான்னு சொல்லு. சாரி யாரு? டாக்டரா? இனிமே எதுக்கு டாக்டர்? எனக்கு
மயக்க மருந்தா ரொம்ப உடனே போடுங்க. இவ இருக்காள, இவங்க அம்மா மாதிரி எல்லாத்தையும் மனசுலயே போட்டு குழப்பிக்குவா. நான் பிராக்டிக்கல். பாத்தீங்களா, சுத்தி ஐஸ் வைக்கணும். யாருக்கா தோடிச்சா? எனக்கு தான் தோடிச்சு. இனிமேல் குழந்தை இல்லை, பாடி. போடுங்க. போட்டாச்சா? சாமி அப்படியே திரும்பி பார்க்காம. தெரியும். அதெல்லாம் சாமி தெரியும்பா. முதல்ல என் பாட்டி கொண்டு வச்சிருக்கிறேன், அப்புறம் எங்க அம்மாவுக்கு, என் பொண்டாட்டிக்கு, இப்ப என் பொண்ணுக்கு கொடு. மட்டும் போன അങ്ങനെ പറഞ്ഞാണ് എവിടെ പോയാലും உங்ககிட்ட தவறு செஞ்சுட்டான்னு வச்சீங்களேன், அவனை மன்னிப்பீங்களா மறப்பீங்களா? கண்டிப்பீங்களா தண்டிப்பீங்களா? சின்னதா இருந்தா மறந்துடுவேன், பெருசா இருந்தா கண்டிப்பேன். அதே தவிர திருப்பி செஞ்சா தண்டிப்பேன். அவனே உணர்ந்துட்டா மறந்துடுவேன். Oh God, you're too smart. லோக்கல் டோல் தான் போடுவீங்களா? கையை கொஞ்சம் எடுக்கிறீங்களா? நீ பதில் சொல்லிட்டேன்னா கையை எடுத்துருவேன். இதுதான் பதில். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அது யாரு சொல்லுங்க கேட்போம். மை கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங். செல்வம் கிடையாது, ஆண்களில் ராமன் கிடையாது. இது பெட்ரூம், இது விளக்கு, இது கட்டில், இது படுக்கை, இது தலகாணி, இது ஊதுவத்தி. நீ பொண்ணு, நான் பையன். எந்த புற்றை பாம்பென்று ஜோதிடம் கணிக்காது. குத்துங்க, இந்த பொம்பளைங்களே இப்படிதான். பேய்ங்க, ராட்சசிங்க, அரைக்குங்க, குத்துங்க. முன்னுக்கு ஒரு வேண்டாம், கோட் சூட் போடு வேண்டாம், கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டாம், ஸ்டைலா கத்தா.